எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. Sir, sorry sir. Shut up, Pravin. This is not a small mistake, okay? சார் எனக்கே தெரியாம டீம்மேட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். சாரி சார். ஸோ இதுதான் நீங்க டீம் மெயின்டைன் பண்ற லட்சணம், அப்படிதானே? நீங்க ரொம்ப சின்சியரான பர்சன் மிஸ்டர் பிரவீன். உங்களை நினைச்சு எத்தனையோ முறை நாங்க ரெண்டு பேரும் பெருமையா பேசியிருக்கோம். பட் டுடே யூ ஆர் டோட்டலி டிசப்பாயிண்டட் அஸ். நீங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால இப்ப டோட்டலா கரப்ட் ஆயிருக்கு. என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு தான் கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ற லாஸ்ட் டேட். எப்பயும் நம்ம ப்ராஜெக்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு முன்னாடி டேட்டை சப்மிட் பண்ணுவோம். ஆனா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டேட் ஆகி இன்னும் அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார். நேத்தே 99% கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். பட் எங்க டீம்மேட் அது தெரியாம ஏதோ பண்ணியிருக்காங்க. கேட்டா அவங்களே தெரியலன்னு சொல்றாங்க சார். இப்போ நான் கூப்பிட்டு அவங்களுக்கு திட்டினாலும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். அதான் உங்ககிட்டயே ஸ்ட்ரெயிட்டா இந்த இஷ்யூவை கொண்டு வந்துடலான்னு. அது எப்படி என்ன மிஸ்டேக் பண்ணனு கூடவா தெரியாம இருப்பாங்க? உங்ககிட்ட மறைக்கிறாங்க பிரவீன். எஸ் சார், ஐ நோ பட் ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்கியூசஸ், ஓகே? எனக்கு தெரியாது நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்டை முடிப்பீங்கன்னு. எனக்கு சுத்தமா தெரியாது. நாளைக்கு அவங்க சொன்ன டார்கெட் டைமுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு சப்மிட் ஆயிருக்கணும். கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மெயில் வரதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் ஆயிருக்கணும். இல்லனா கண்டிப்பா யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். சார் எப்படி சார் நாளைக்குள்ள அதை சப்மிட் பண்ண முடியும்? ஏன்னா அந்த எரர் வந்துருச்சு. இப்போ நாம நினைச்சாலும் அது உடனே டீபக் பண்ண முடியல சார். கண்டிப்பா அந்த பக்கை கண்டுபிடிக்கவே டைம் ஆகும். அதுவும் நாளைக்கு ஈவினிங்குள்ளனா பாசிபிலிட்டியே இல்லை சார். நம்ம எப்படியும் ஒரு 2 to 3 days ஆச்சு டைம் கேட்கலாம் சார். ஷட் அப் சத்யா. நீங்க ஒரு மேனேஜர் மாதிரி பேசுங்க. நீங்க பேசி உங்களுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா பிரவீன்க்கு ஃபேவரிசமா பண்ற மாதிரி இருக்கு. சார் அப்படி இல்லை சார். இவங்க இந்த கம்பெனியோட டிஎல். இவங்க கண்டிப்பா எந்த மிஸ்டேக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். டீம்ல யாராச்சும் பண்ண தப்புக்கு இவங்கள நாம திட்டினோம்னா எப்படி சார்? அதான் எல்லாருமே நியூ சார். அதனால அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க சார். நாம கண்டிப்பா ஏதாச்சும் வழி எடுத்து பண்ணலாம் சார். கிளைண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் சார். கண்டிப்பா கிளைண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓ அப்படியா சத்யா? கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்க பெர்மிஷன் கேக்குறீங்களா? சார் நானா? என்ன தெரியுதுல்ல, அந்த கிளைண்ட் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் அது என்ன சத்யா, பிரவீன்க்கு ஒரு ப்ராப்ளம்னா நீங்களே வந்து நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பட் அனிதாவும் இந்த கம்பெனியோட டிஎல் தான். அவங்களுக்கு என்னைக்கும் நீங்க சப்போர்ட்க்கு வந்ததே கிடையாதே. செய்யாத தப்புக்கு கூட அவங்கள தான் நீங்க குறை சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. சார் இதுலயே தெரியலையா நீங்க யாருக்கு ஃபேவரட்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பா நாளைக்கு ஈவினிங்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். அது நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது. கண்டிப்பா முடிச்சுதான் ஆகணும். பட் சார் எங்களால் எப்படி சார் முடிக்க முடியும்? சார் இல்லைன்னா வேற யாராச்சும் ஒரு டீம் கூட கொலாபரேட் பண்ணலாம் சார். கொஞ்சம் இன்னொரு டீம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார். வாட்? பட் எல்லா டீமுக்குமே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. சார் ப்ளீஸ் சார் கன்சிடர் சார். பிகாஸ் என்னாலையும் முடியாது சார். டீம்மேட்ஸ் நைட் ஃபுல்லாக இங்கே இருந்தே ஒர்க் பண்ணால் கூட கண்டிப்பாக முடிக்க முடியாது சார். அதான் சார் இன்னொரு டீமோட சப்போர்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக முடிக்க சான்ஸ் இருக்கு சார். டே கார்த்தி, என்னடா அது இப்படி கேக்குறாரு? நமக்கு கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் போயே ஆகணும்டா. ஏன்னா நல்ல பெரிய ப்ராஜெக்ட், உனக்கே தெரியும். என்ன பண்ணலாம்? அனிதா கிட்ட? என்னடா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? உனக்கு ஓகேனா நீ சொல்லு. பட் அவங்க எப்படி முடிப்பாங்கன்னு எனக்கு. டேய், அவங்க பண்ண ஒத்துக்கிட்டாவே எனக்கு போதும். கண்டிப்பா அனிதாவால முடிக்க முடியும்டா. நாம சொன்ன டைமுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சு கொடுப்பாங்க. அனிதா மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. பட் அவங்களுக்குமே ப்ராஜெக்ட் இருக்கு. அதுவும் மேரேஜ் டைம் வேற. எப்படா ஃபோர்ஸ் பண்றது? இதையும் அதையும் அவங்களால பண்ணவே முடியாது. அந்த ப்ராஜெக்டும் இன்னும் 1 வீக்ல சப்மிஷன். அதுக்குள்ள மேரேஜ் வேற. அவங்க இன்னும் ஒரு 2 days தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வீட்ல இருந்து தான் பண்ணணும். என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே. அதனால தான்டா யோசிக்கிறேன். சூர்யா, நீ அதை யோசிச்சுட்டு இருக்க. பட் இந்த ப்ராஜெக்டை அனிதாவால் மட்டும்தான் முடிக்க முடியும். ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கவும் செய்வாங்க. வேற எந்த டீம் கிட்ட கொடுத்தாலும் நம்ம நினச்ச மாதிரி நாளைக்கு ஈவினிங்குள்ளே போகாதுடா. வேற வழியே இல்லை. அனிதாவை கூப்பிட்டு பேசி பார்க்கலாம். அவங்களுக்கு ஓகேனா ஓகே தானே? கண்டிப்பாக ப்ரெஷராக தான் இருக்கும். இருந்தாலும் கேட்டு பார்க்கலாம்டா. ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற என்ன பண்ணுறது? ஓகேடா, நான் வர சொல்கிறேன். ஓகே.
ஓகே மிஸ்டர் பிரவீன், நமக்கு இப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயமே இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங்குள்ளே போயிருக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட். இதை நம்மளால் கண்டிப்பாக தவற விடவே முடியாது. கிளைண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஒன்று பண்ணலாம், நாங்கள் ஒரு டீமை சஜஸ்ட் பண்ணுறோம். அந்த டீம் ஒத்துக்கிட்டாங்கன்னா யூ கேன் ஒர்க் வித் தெம். ஓகே, பட் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அவங்க எந்த டைம் எந்த டவுட் கேட்டாலும் நெகோஷியேட் பண்ணாமல் எல்லாமே கொடுக்கணும். அப்போ தான் அவங்க கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. சரியா? ஷியோர் சார், நோ ப்ராப்ளம். யார் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக நாங்களும் ஃபுல்லாக எஃபோர்ட் போடுவோம் சார். அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியும் சார். ஓகே, அப்போ உங்கள் டீம் கூட நான் அனிதா டீமையும் சப்போர்ட்க்கு வர சொல்கிறேன். அவங்க கண்டிப்பாக முடிப்பாங்க. ஓகேவா? சார் என்ன சார், அனிதா டீம் கூட போய் பண்ணலான்னு சொல்றீங்க? அவங்களெல்லாம் பண்ண முடியாது சார். வேற ஏதாச்சும் ஒரு டீம் கூட பண்ண சொல்லுங்க சார். ஷட் அப் சத்யா. நீங்க எம்டியா, நான் எம்டியா? நான் சொல்றத கேளுங்க, புரியுதா? எந்த டீம் கூட கொலாபரேட் பண்ணா சீக்கிரமா இந்த ப்ராஜெக்ட் போகும்னு எனக்கு தான் தெரியும். நீங்கெல்லாம் இந்த கம்பெனிக்கு மேனேஜர் வேற. சீக்கிரமா வேற வழி பாக்குறேன். சார் சாரி சார், உங்களுக்கு எந்த டீம் ஓகேவோ அப்படியே பண்ணுங்க. இங்க பாருங்க சத்யா, உங்க லிமிட்டோட இருந்தா கரெக்டா இருக்கும். நீங்க மேனேஜர், அவ்வளவுதான். நாங்க எம்டிஸ். நாங்க எடுக்கிற முடிவு தான் இங்க ஃபைனல். ஓகேவா? நாங்க யார சொல்றோமோ அதப்படி நீங்க செஞ்சா போதும். ரவன், இஸ் தட் ஓகே ஃபார் யூ? நோ ப்ராப்ளம் சார். அனிதா டீம்னா எனக்கு பயப்படவே தேவையில்ல. கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டைம் அப்போ ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கும் சார். ஓகே, வெயிட், ஐ வில் கால் அனிதா. வாட் இஸ் திஸ் பிரவீன்? அவங்க தான் அனிதா டீமோட சப்போர்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா நீங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களால எப்படி முடிக்க முடியும்? நீங்க ஒரு பையன், உங்களாலேயே முடிக்க முடியலனா அவெல்லாம் ஒரு பொண்ணு, எப்படி முடிக்க முடியும்? இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. போய் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட அந்த டீம் கூட போய் கொலாபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க ஒரு பொண்ணா இருந்தாலும் செம டேலண்டட் சார். கண்டிப்பா அவங்க கூட நாம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் சார். நீங்க என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இந்த கம்பெனில எம்ப்ளாயிஸ் தான் சார். அதனால யார்கிட்டயும் இந்த மாதிரி ஈகோ பார்க்காதீங்க. ஏன் ஒரு பொண்ணால முடிக்க முடியாதா என்ன சார்? கண்டிப்பா அனிதாவால முடிக்க முடியும். எங்க டீமுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் சார். சார் கூப்பிட்டீங்களா? ஏஸ் அனிதா, உங்களுக்கு ஒர்க் இருக்கா? ஆமாம் சார், அதான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் வர சொன்னீங்க, அதான் சார். ஆக்சுவலி அனிதா, வி நீட் அ ஹெல்ப் ஃப்ரம் யூ அண்ட் யுவர் டீம். என்ன சார் சொல்கிறீங்க? ஹெல்ப்பா? எஸ் அனிதா, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ப்ரீஃப்லி. அதுக்கப்புறம் உங்களோட சஜஷனை சொல்லுங்க. என்ன அனிதா கேட்டீங்க, எதுவுமே பதிலே வரல? அனிதா மேம், ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு. அதான் சப்போர்ட்டு கேட்டிருக்கோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா ப்ளீஸ். என்ன சார் இப்படிலாம் கேட்குறீங்க? ஓகே சார். ஓகே சார், எங்களால் முடிஞ்ச வரையும் நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் சார். அனிதா, இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு சின்ன ட்ராபேக் கூட நமக்கு வரவே கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட். அது கண்டிப்பாக நம்ம கையை விட்டு போகவே கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த கிளைண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கு எப்போவும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் தான் நம்ம சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். அதையே தான் அவங்க எக்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்தது எங்களால் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இருந்தாலும் உங்கள் எல்லார் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உங்கள் டீம் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நாளைக்கு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை டைம்க்கு நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகே சார், கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சார். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது. நாளைக்கு அவங்க சொல்கிற டைமுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக சப்மிட் பண்ணலாம் சார். அண்ட் அனிதா, உங்களோட ப்ராஜெக்ட்டும் சப்மிஷன் டே நெருங்கிட்டே இருக்கு. உங்கள் ப்ராஜெக்ட் எந்த லெவல் போயிட்டுருக்கு? சார், அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. நாங்கள் பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி வில் சப்போர்ட் சார். ஓகே டீம், யூ கேரி ஆன். பிரவீன், நீங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அனிதாக்கு சொல்லிடுங்க. ஸோ ரெண்டு பேரும் சப்போர்ட்டிவா இருந்து இந்த ஒர்க்கை கண்டிப்பா முடிச்சிடணும். ஷூர் சார். என்ன அனிதா கூப்பிட்டீங்கன்னு வந்தா பட் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? இல்லை அஸ்வின், நம்ம ப்ராஜெக்ட்லலாம் எந்த அப்டேட்டும் இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆஸ் ஆஃப் நவ் டூயிங் குட். பட் எம்டி சார் கூப்பிட்டாங்கன்னு ரூமுக்கு போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பிரவீன் சார் டீம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் தான் பெரிய ப்ராஜெக்ட். நமக்கு அதை பற்றி தெரியும்ல. அந்த ப்ராஜெக்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் போல், திடீர்னு ஏதோ கரெக்ட் ஆகிருக்கும் போல். நாளைக்கு ஈவினிங் அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுமா. அதனால் சார்கிட்ட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு டீம் கேட்டிருப்பாங்க போல். சார் என்னை கூப்பிட்டு நம்ம டீமை சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க.
என்ன அனிதா சொல்லிட்டு இருக்கீங்க? நாம ப்ராஜெக்டை இன்னும் 2 டேஸ்ல முடிக்கணும். ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க லீவ்ல போறீங்க, உங்களுக்கு மேரேஜ், நீங்க 10 டேஸ் கழிச்சு தான் திரும்பி வர போறீங்க. அப்படி இருக்கப்போ நாமளே சீக்கிரம் முடிக்கணும்ல, எப்படி? அஸ்வின், சாருக்கு தெரியாமல் இருக்குமா? ஆனால் அவங்களே கூப்பிட்டு நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறப்ப என்ன பண்ண சொல்கிறீங்க? அது நிறைய பெரிய ப்ராஜெக்ட், ஸோ அதுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ப்ராஜெக்ட் எண்டிங் டைமுக்கு வந்துருச்சுல்ல, இன்னும் கண்டிப்பாக 1 hour இருந்துச்சுன்னா போதும், நாம் அதை சப்மிட்டே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு முடிச்சு வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? இன்னும் வேறு ஏதாச்சும் அப்டேட் வரணுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே. இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கோம், அதனால தான் சரின்னு சொல்லிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே? என்ன அனிதா நீங்க? உங்களுக்கே ப்ராப்ளம் இல்லை, அப்புறம் என்ன? வில் டூ இட் அனிதா. என்னம்மா நீங்கள் 2 பேரும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? மேம், சாரே கூப்பிட்டு சொன்னதா சொல்கிறீங்க. நீங்கள் எது சொன்னாலும் எங்களுக்கு ஓகே மேம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம் மேம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் ஹெல்ப் பண்ணலாம் மேம். பிகாஸ் அது பிக் ப்ராஜெக்ட்டுங்கிறனால நம்ம கம்பெனிக்கு தானே மேம் பெனிஃபிட். எஸ்மா, அப்போ ஓகே. இப்போ தான் நான் பிரவீன் சார்கிட்ட இருந்து மொத்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி மெயிலும் பண்ணுறேன், ஓகேவா? என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே இந்த ஒர்க் கண்டிப்பாக நம்ம முடிச்சாகணும். அவங்க டீம் பாதி பண்ணுறாங்க, நமக்கு கொடுத்த ஒர்க்கை முடிச்சிடணும், ஓகேவா? ஓகே மேம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நைட்டும் கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு மார்னிங் 7 o'clock இங்கே இருக்க மாதிரி வந்துடுங்க, சரியா? மேம், 7 o'clock வா? ஆமாம் அஞ்சலி, நாளைக்கு 1 day மட்டும் சீக்கிரம் வாங்க. பிகாஸ் முடிக்கணும்ல, பெரிய எரர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாதாம்மா தெரியும், அதனால தான் சொல்கிறேன். இன்னைக்கு நைட்டும் கொஞ்சம் நிறைய டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே மேம், கண்டிப்பாக. சரி, ஓகே, போய் நீங்கள் ஒர்க்கை பாருங்கள். ஓகே அனிதா. ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. நம்ம வந்தது கூட தெரியாமல் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொன்னால் கேட்காம வீட்டில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் மட்டும் பார்க்குறேன்னு பார்த்துட்டு இருக்காரு. நேற்று ஃபுல் டே நான் தனியாக தானே இருந்துப்பேன்னு சொன்னால் எங்கே கேட்குறாரு? எங்க சொல்லணும். எங்க உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? அந்த டேபிள்ல வச்சிடணும், நான் குடிச்சுக்கிறேன். எங்க டேபிள் மேலே வச்சிருக்கேன், சூடு ஆறத்துக்குள்ளே குடிச்சிருங்க, சரியா? சரியானோ. ஒரு வழியா முடிச்சாச்சுப்பா. போச்சு போச்சு, இன்னைக்கு அணுகிட்ட நல்லா வாங்க போறேன். ஷோ, இந்த காஃபி அவ வச்சுட்டு போனதையே மறந்துட்டேனே. கிட்டத்தட்ட 1/2 hour பக்கம் ஆயிடுச்சு. நல்லா ஆறி போயிருக்கும். போச்சு. ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, அவ கண்ணில் படுறதுக்குள்ள முதல்ல இதை எடுத்து குடிச்சிடணும். எங்க? ஐயோ, வந்துட்டாலே. என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இப்படி திரு திருன்னு முழிக்கிறாரு? அனு. என்னங்க? என்னது இது? உங்களுக்கு எப்போ காஃபி கொண்டு வந்து வச்சேன்? தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க, அதனால தானே கொண்டு வந்தேன். இப்போ இதை குடிக்காமே வச்சிருக்கீங்க, ஆறி போயிருக்கும். இப்போ இது வேஸ்ட் தானே? ஏய், வேஸ்ட்லாம் ஆகாதடி. ஆறி இருந்தா என்ன, அப்படியே குடிச்சுக்கிறேன். ஆறின காஃபி குடிச்சா தலைவலி நல்லா கேட்கும். ஏய், கொஞ்சம் ஒர்க்குடி, அதனால தான். சரி இருங்க, வேற காஃபி கொண்டு வரேன். அனு, பரவாயில்லடி. உனக்கு தான் ஃபுட்டு வேஸ்ட் பண்றது பிடிக்காதுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதே குடிச்சுக்கிறேன். இல்லை பரவாயில்லைங்க, இது நான் அப்புறமா சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொண்டு வரேன். ஒர்க் முடிச்சிட்டிங்களா? சாப்பாடு ரெடியாக இருக்கு. அது ஒர்க்கு முடிஞ்சிச்சு, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அனு. எனக்கு பசிக்கவே இல்லை, ஒரு காஃபி குடிச்சா. சரி இருங்க. ஏய், என்னங்க பண்ணுறீங்க? விடுங்க. என்ன பண்ணுறீங்க? ஏய், எனக்கு தான் காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னல்லடி, அப்புறம் என்ன? ஏங்க, காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னா நான் போய் காஃபி போட்டு கொண்டு வந்தாதான் குடிக்க முடியும். அதுக்கு முதல்ல நீங்க என்ன விடணும். விடுங்க. இல்ல செல்லம், நீ இப்படியே என் மடியிலே உட்காந்துரு, மாமாவே காஃபி குடிச்சுக்கிறேன். என்னது? நாம பைத்தியமா இல்ல இவரு பைத்தியமா? ஒன்றும் புரியலையே. இரு டாக்டர்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். என்னடி பைத்தியம் நினைக்கிறியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீங்க என்ன விட்டா தானே நான் போய் காஃபி போட முடியும். விடுங்க. ஏய், உண்மையாவே நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா என்ன? புரியல. நடிக்காதடி, நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி செல்லம். என்கிட்டயே உன் நடிப்பை காட்டுற பத்தியா? என்னது? என்ன பார்த்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க?
ச்சே, என் அத்தை இருந்தா இப்படி பேசியிருப்பீங்களா? தனியா இருக்கனால தானே இப்படிலாம் பண்றீங்க. இருங்க இருங்க, எல்லாரும் வரட்டும், உங்களை சொல்லி கொடுக்குறேன். அடச்சி நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டி எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும்டி. ஏன்னா நான் உன் புருஷன். அது மட்டும் இல்ல, 3 இயர்ஸா உன்னை சுத்தி சுத்தி லவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்ப கூட என் பொண்டாட்டிக்கு நான் இப்படி புடிச்சு வச்சிருக்கிறது மனசுக்குள்ள சந்தோஷம்தான். நான் என்ன கேட்க வரேன்லாம் அவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா உடனே ஒத்துக்கிட்டா எப்படி? புருஷனை கொஞ்சமாச்சும் கெஞ்ச வைக்கணும், ஏங்க வைக்கணும்ல. அதுக்கப்புறம் தானடி ஒத்துப்பேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சாச்சா, என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களே. நான்லாம் அப்படி இல்லை, நான்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? யாருமா? நீயா? மத்த விஷயத்துல நீ நல்ல பொண்ணுதான். நான் அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஆனா என்கிட்ட நடந்துக்கிறதுல நீ தாண்டி ரொம்ப 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 கெட்ட பிள்ளை. ம், அப்புறம் ஏண்டி நான் எதுக்கு இப்படி புடிச்சு வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன எதிர்பார்க்கறேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா உடனே ஒத்துக்க மாட்டீங்க மேடம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்சமாச்சும் என்ன கெஞ்ச வைக்காம என்னைக்காச்சும் அலோ பண்ணிருக்கியாடி? உன்னை புடிச்சு வச்சு ஒரு முத்தத்துக்கு கெஞ்ச வைக்கிற பத்தியா? முடியலடி. நான் ஆசைப்பட்டதெல்லாம் உடனுக்குடனே கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுடா புருஷா. அதனால தான். அனு, ஓகேவா? நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி அதான் கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப வச்ச விடுங்களேன். கொஞ்சம் கூட உங்களுக்கு டாக்டரே யாரும் வீட்டில் இல்லைன்னு உடனே ரொம்ப தைரியமாயிடுச்சுல்ல. ஹாலில் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கே எப்பவாச்சும் தான் டைம் கிடைக்குது. அதுவும் வீட்ல யாருமே இல்லாத சந்தர்ப்பம் என்னைக்காச்சும் இப்படி அமைஞ்சிருக்காடி. என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ரொம்ப டயர்டா இருக்கேன். அதாண்டி செல்லம், கிடைக்கிற டைமை மாமா யூஸ் பண்ணிக்கணும்ல. அது மட்டும் இல்ல, நாளையில இருந்து என் பொண்டாட்டி ரொம்ப பிஸி ஆயிடுவா. என்ன பண்றது? இப்பவே கொஞ்சிக்கிட்டாதான். ஆமாம், அப்புறம் நாளைக்கு பாட்டி தாத்தா அத்தை மாமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ வீடே கலகலன்னு இருக்க போகுது. கல்யாண வீடுல அப்போ எவ்வளோ வேலை இருக்கும். எப்படியும் ஒரு வாரத்தில் கல்யாணம், இன்னும் 3-4 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் தம்பிக்கு நலங்கு வைக்கிறது, அதுக்கப்புறம் ரிசப்ஷனு, மேரேஜுன்னு கடன்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே பிஸி தான். ஆமால்ல அனு, டைமே இல்ல. ஆசிரமம் வேற போகணும்னு சொன்னல. நாளைக்கு ஈவினிங் போயிட்டு வந்துடலாமா? சரிங்க. அப்போது இன்னைக்கு நைட்டு கார்த்தி வந்தோடனே சொல்லிடலாம். சரி அனு. இப்போவாச்சும் என்ன விடுவீங்களா? பசிக்குது, போய் சாப்பிடலாமா? சரி அனு, போய் எல்லாம் எடுத்து வை. நான் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகேங்க. என்ன ஆகாஷ், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன், எதுவுமே பேசாம அமைதியாவே நின்றுட்டு இருக்க. இன்விடேஷன் உனக்கு கிடைச்சதில்ல, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடா. அது ஒன்றும் இல்லை கையல், உன்கிட்ட பேசணும் தான். ஆனால் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. என்னன்னு சொல்லுடா, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு. அது என்னன்னா கையல், நம்ம 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்றா தான் படித்தோம். அதே மாதிரி காலேஜும் ஒன்றா தான் சேர்ந்துருக்கோம். என் காலேஜில் கூட ஒரே கிளாஸ் தான். அதான் நான் சொல்லுடா, ரொம்ப நேரமா ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? சரி, நீ எத்தனை நாள் லீவ் போட்டிருக்க? நானா 1 வீக் லீவ் போட்டிருக்கேன். சரி கையல், உனக்கு டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்பு. இன்னொரு நாள் பேசிக்கலாம். நீ தானே ஆகாஷ் ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்த, இப்போ என்னன்னா? இல்லை கையல், இன்னொரு நாள் பேசிக்கலாம். நீ கிளம்பு. என்னவோடா. சரி, நான் போயிட்டு வரேன். பாய். பாய். ஏன் எனக்கு கையல் கிட்ட என் லவ்வை சொல்ல வரவே மாட்டேங்குது. நானும் அவகிட்ட இன்னைக்கு சொல்லிடலாம் நாளைக்கு சொல்லிடலான்னு டைம் பார்த்து பார்த்து அவளை கூப்பிட்டாலும் என்னால் அவகிட்ட சொல்லவே முடியல. அவ என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாளோ, அவளுக்கு ஒரு வேளை என் மேலே எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையோ. அவ என்கிட்ட பழகுறதெல்லாம் பார்த்தா அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது தள்ளி போடக்கூடாது. சரி, இந்த கல்யாணம்லாம் முடிச்சு அவள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும்.